இன்ஸ்டன்ட்டா ஒரு சட்னி செய்யலாங்களா? 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க. வீட்ல இட்லி பொடி, பருப்பு பொடி இல்லன்னா பூண்டு பொடி ஏதாவது அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதிலிருந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதோட சின்னதா புளி, 1 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. இத அரைச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, திரும்பவும் நைஸா அரைச்சுட்டு, இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாங்க. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துரலாங்க. ஒரு பேன்ல ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வறுத்து விட்டு, இந்த சட்னியோட தலையிலேயே கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். நல்லா டேஸ்டியா இன்ஸ்டன்ட்டா தால் சட்னி ரெடி. இது வெரைட்டி ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாருக்கும். இன்னைக்கு தூங்கிட்டேன், நேரமே இல்ல, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இல்ல ஆஃபீஸ் போறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா கூட, நீங்க இந்த தால் சட்னிய ரெடி பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும்.